எபிரேயர் 6:14 இந்த வாசிக்க போகிறோம். 6:14 எடுத்துக்கொண்டு நம்புகிறேன். சேர்ந்து வாசிப்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். போன வருஷம் வாக்குறுதி வசனத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த முதல் வாரம் கேட்டேன், யாராவது மனப்பாடமாக எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு. சிலர் சொன்னாங்க, அவங்களுக்கு பரிசுலாம் கொடுத்தோம். ஆனால் இந்த வருஷம் அப்படி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வசனம். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பேர் உற்சாகத்தோடு, பாஸ்டர் போன வருஷம் கேட்டீங்க, இந்த வருஷம் அனுப்புகிறேன்னு அவங்களும் அனுப்புகிறாங்க. ஆசீர்வதித்து ஆமாம், ரொம்ப எளிமையாக மனதில் பதியக்கூடிய வசனங்களில் இது ஒன்று. அது ஏன்னா வார்த்தை சுருக்கமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு தேவையானதாக இருக்குது. ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உறுதியாக பேசுகிற தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். நிச்சயம், உறுதியாக பேசுகிற ஆண்டவர். உறுதியாக ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, தேவன் எப்படி பேசுவார்னு கேட்பீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உறுதியாக பேசுகிற தேவன். எங்கள் அப்பா இப்படி சொல்லுவாங்க, வெண்டைக்காயை வெட்டி விளக்கெண்டையில் தேய்ச்சி கத்தாழ ஸ்லேட்டில் கலகலன்னு எழுதலாம் முடியும். அப்படி கொஞ்சம் பேர் பேசுவாங்க. வெண்டைக்காயை வெட்டி விளக்கெண்ணில் தேய்ச்சி கற்றாழை ஸ்லேட்டு தயாரித்து அதில் எழுதுனா எப்படி இருக்குமோ, தலையும் புரியாது, என்னவோ என்ன சொல்ல வராங்கன்னே ரொம்ப நேரம் ஒரு மாதிரி வழவழா கட்ட சொல்கிறீங்களே யாரோ, வழவழா கொழான்ற மாதிரி அப்படியே ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக மாத்திரம் 45 நிமிஷம் கேட்டால் தான் என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். பாஸ்டர் உங்கள் பிரசங்கமும் 45 நிமிஷம் தான் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லிட வேண்டாம். இன்னைக்கு காலைல கட்ட ரைட்டாக ஒரு மெசேஜ் தான். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்குறீங்கன்னா, உறுதியாக பேசுகிற தேவன். அவர் வழவழ குழப்பழா இல்லை, மெசேஜை டைரக்டாக கொடுக்கிறவர். சில நேரங்களில் ஆண்டவர் ரொம்பவுமே உரிமையா பேசிடுவார். தனிப்பட்ட விதத்தில் அப்படி நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன் தான் நம்முடைய தேவர்னு நான் நம்புறேன். நீங்க நம்பின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உறுதியாய் பேசுகிற தேவன். உறுதியா என்ன சொல்றாருங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆசீர்வாதம் அப்படின்னா அதை பிடிக்காத ஆளே உலகத்தில் இருக்காது. எல்லாருக்கும் என்ன கேளுங்க, நான் ஆமா சொல்லுவேன். ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஏன் ரட்சிக்கப்படாதவங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், என்ன தெரியுமா, நான் ஆசீர்வதிக்கப்படணும். நான் ஆசீர்வதிக்கப்படணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கா? எனக்கு அப்படி ஒரு ஆசையே இல்லை பாஸ்டர், வழியே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது, ஆசீர்வதிக்கப்படணும். அதனால தான் பாருங்க, மாவுல இருந்து ஆசீர்வாத ஆட்டா, மாவுல இருந்து எடுத்துக்கிட்டா டிவி வரைக்கும் எல்லாம் எதை முக்கியப்படுத்துறாங்க அப்படின்னா ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் விரும்புறாங்கன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே சொல்லிட்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அது அவன் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு. அப்பவே சொல்லிட்டார்,
ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12:2 வாசிங்க. எல்லாம் பைபிள் திருப்போம் அந்த வார்த்தையை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப அவனை கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணார். யாரை கூப்பிடும் போது? அவரை ஆபிரகாமை கூப்பிட்டார்ல, அப்பவே ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணி கூப்பிட்டார். அப்ப ஆசீர்வாதம்னு சொல்றது தப்பே? பேச மாட்டீங்களா? இன்னையிலிருந்து நீங்க ஆசீர்வாதம் டிவி பார்க்கறத விட வேண்டாம். ஆசீர்வாதம் ஆட்டால கோதுமையில சப்பாத்தி சாப்பிட்றத நிறுத்திட வேண்டாம். அதுக்காக இன்னிலிருந்து புதுசாக துவங்கவும் வேண்டாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நான் அப்படின்றார் அங்க, நான் உன்னை. அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு யாருக்கு யாருக்கு தான் டீல்னு கேட்பீங்கன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் விரும்புறாங்களா? அவங்க எல்லாரும் விரும்புறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அப்பாவை பற்றி போட்டிருக்கு. 31ஆம் வசனத்தை 32ஆம் வசனத்தை வாசிக்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரனுடைய குமாரனும் தன் பேரனுமாக இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். போதும். தேராகு யாரு? சிலர் இப்பதான் தேராகா இது தேராது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. தேராகு யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. ஆபிரகாமுடைய அப்பாவுடைய இடம் எது? கல்தேயருடைய பட்டணம். அவங்க ஊர் என்ன? அதான் ஊர். ஊர் என்கிற பட்டணம். அந்த ஊர் என்கிற ஊரிலிருந்து யாரே புறப்பட்டான்னு கேட்பீங்கன்னா, கானானுக்கு போகணும்னு தேராகு ஆபிரகாமுடைய அப்பா புறப்பட்டாரு. புறப்படும் போது தன் மகனாகிய ஆபிரகாமையும் தன் பேரனாகிய லோத்துவையும் தன்னுடைய மருமகளாகிய சாராவையும் கூட்டிக்கிட்டு புறப்பட்டது யாரு? தேராகு. தேராகு எங்க புறப்பட்டாருன்னா, கானானுக்கு போகணும். சொல்லட்டுமா? அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னமோ அங்க நடந்திருக்குது, நம்ம இங்க இருக்கிறத விட அங்க நல்லா இருக்கலாம், அங்க போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் யாரு புறப்பட்டதுன்னு கேட்பீங்கன்னா, தேராவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மேல ஒரு வாஞ்சை இருந்துச்சு. நம்ம அங்க போகணும்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரும் எல்லாரையும் கூப்பிட்டாரு. தன் வீட்டு தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டாரு, மருமகளை கூப்பிட்டாரு, பேரனை கூப்பிட்டுக்கிட்டு அவரும் புறப்பட்டாரு. ஆனா போய் சேரல. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் அவருக்கு தெரிஞ்சது, ஆனா ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை அவர் அறியல. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேரு ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க. சிலர் ஆசீர்வாதம்னாலே பொருளாதாரம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம். நோ 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 நோ. பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கா? இருக்கு, கட்டாயம் இருக்கு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆரோக்கியம் மாத்திரமல்ல, அதை விட மேலானது உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம், நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த உலகத்தில் பலர் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை விரும்புறாங்க, அதுக்கு பல வகையில் முயற்சி செய்யறாங்க. ஆனா ஒண்ணு, கல்தேயிலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போக முடியாம எப்படி தேராகுடைய வாழ்க்கை முடிஞ்சதோ அப்படிதான் பலர் நான் மோட்சம் போயிடணும், நான் பரலோகம் போயிடணும், நான் என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு போயிடணும் ஏதோ முயற்சி எடுத்தாலும் அவர்களால் அங்க போக முடியாது. ஏன் தெரியுமா? அந்த பரம கானானுக்கு போனோம்னா, அந்த பரலோகத்திற்கு போனோம்னா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையணும்னா, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போனாலும் உங்களை அந்த ஆசீர்வாதத்திற்குள் நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு அவசியம்.
அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதுதான் பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து இன்றைக்கு காலவேளை சொல்லும்படி விரும்புகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று. அவர் நம்மை நடத்தி கொண்டு போக அவர் நமக்கு இருக்கும் பொழுது எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேராக முயற்சித்தாரு, போக முடியல. தேராக மறிச்சிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை விரும்பினாரு, ஏன்னா ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர் அறியலை. ஆனால் அதுக்கப்புறம் விக்கிரகத்தின் பின்னணியிலே இருந்த ஆபிரகாம், விக்கிரகத்தின் பின்னணியில் இருந்தார். நீங்கள் யோசுவா புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் சேவித்த விக்கிரகங்கள்னு இருக்கு. விக்கிரக ஆராதனையில் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டாரு. பா, உனக்கு முன்னால் இருந்தாங்க முயற்சித்தாங்க, உங்கள் அப்பா கூட முயற்சித்தார், அதெல்லாம் முடியலப்பா. ஆனால் இந்த பின்னணிக்குள்ளே இருந்து அவனை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதா இருப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி, வா வா, உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா அல்லது போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அந்த ஆபிரகாமை தாம் சொன்னபடியே ஆசீர்வதிக்க கர்த்தர் உள்ளவராக இருந்தார். அந்த தேவன் தான் இந்த உலகத்தில் எங்கெங்கோ இருந்த நம்மை, நம்முடைய தகப்பன் கூட ரட்சிக்கப்படாமல் கூட நம்ம பலர் இருந்திருக்கிறோம், நம்முடைய தாய் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கிறோம், முந்தின தலைமுறையை பார்த்தா ரட்சிக்கப்படாத தலைமுறையா, விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்த தலைமுறையா இருந்ததை பார்க்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்திருக்கிறோம், 20 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கிறோம். ஆனால் எப்படி இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆபிரகாமை அன்றைக்கு முன்குறித்த அதே ஆண்டவர், ஆபிரகாமை அழைத்த அதே ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்மையும் எங்கெங்கோ சிதறி கிடந்த நம்மை அவர் ஆபிரகாமை அழைத்தது போல விக்கிரக ஆராதனைக்குள்ளே, சாபத்துக்குள்ளே, போராட்டத்திற்குள்ளே, நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்குள்ளே, உறவுகளை இழந்த நிலையிலே, தகப்பனை இழந்த நிலையிலே, எங்கெங்கோ இழப்புகளுக்கு மத்தியில் இருந்த நம்மை அவர் வந்து சொன்னார், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன் என்று வா என்று அவர் என்னை உங்களை அழைத்ததினாலே இன்றைக்கு நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்மை அழைத்து கொண்டு வரவில்லை. சில மனிதர்களை தேவன் ஒருவேளை பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் என்னை அழைத்தது என் தேவன். எத்தனை பேர் இந்த காலவெளியில அப்படி நம்பி விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னை என் தேவன் அழைத்தார். நீங்க இங்க வந்திருக்கிறது காரணம், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பக்கத்தால பார்த்து நீங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசினார். பேசினாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தேவன் முன்னாலே ஒரு நிபந்தனையை ரொம்ப சாலிடா அடிக்கிறார், ஸ்ட்ரைட்டா பேசுறார், உறுதியா பேசுறார். நான் ஆசீர்வதிப்பேன், நான் பெருக பண்ணுவேன், நான் உன்னை நடத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா நீ இப்ப பிடிச்சிட்டு இருக்க பாத்தியா, அதை விடு. உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு, இதை விட்டாதான் நீ நான் காட்ட இடத்துக்கு போக முடியும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ரொம்ப டைரக்டா ஆபிரகாம்கிட்ட பேசினார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கான வழி என்ன? இதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசும்படி நடத்தப்பட்டேன்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கான வழி என்ன? அவருடைய ஆசீர்வாதத்திற்கான வழி, சிலவற்றை தேவனுடைய பிள்ளைகள் விடும் பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா நான் விடணும்னு ஒன்று இருக்கு. விடுவது எதை காண்பிக்கிறது? தேவன் பேரிலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை நீங்க விடும்போது தான் காட்டுவீங்க. எனக்கு என்னோட 2வது மக சின்ன பிள்ளை ஒரு நாள் இந்த ஸ்லைடு விடுறதுக்கு அழைச்சிட்டு போனேன். சும்மா போன இடத்துல முதல்ல அப்போ தான் அந்த சர்க்கிளில் ஏறுறா. தூக்கி மேலே வரைக்கும் வந்துட்டா. மேலே இருக்கிறத பார்த்த உடனே ஒரு பயம் பயந்துக்கிட்டு இருக பிடிச்சி நிற்கிறா. அப்புறம் உட்கார வச்சாச்சு. விட்டா தான் வர முடியும். அவளுக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் கூடவே என்ன இருக்குது? பயம் இருக்குது. கையை விடு கையை விடு அப்படின்றான். விட்டு கையை விட்டு டாடி பிடிச்சுக்கிறேன் அப்படின் போது ஒத்த கையை விடுறான். விட்டு 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 வந்துடு அப்படின்னா ஒத்த கையை மட்டும் விட்டு அப்படியே கோணையா வந்து சேர்ந்தான் பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் இப்படி வந்தானே அடிபட்டுரும். சரியில்லை, நீ 2 கையும் விட. அடுத்த முறை ஏற்றி மேலே நிற்க வச்சு உட்கார வச்சு இப்போ 2 கை விட்டுறேன்ன அப்படின்னு ஒன்று. அப்புறம் இல்லை நீ 2யும் விடணும் அப்படின்னு உடனே டேடி பிடிச்சிக்கிறேன், டேடி கை வச்சுக்கிறேன், டேடி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கையெல்லாம் காட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ண, கையை விட்டு காலை பிடிச்சிக்கிட்டான். அது ஒரு பொசிஷனில் வந்து சேர்ந்தான். அப்புறம் போகும்போது இந்த கையும் பிடிக்காத காலையும் பிடிக்காத, கால் லூஸ் ஆகுது, கை விடு அப்படின்னு டாடி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நினைக்கிறா அவள் வரணும்னு தான் நினைக்கிறா. ஆனால் அவள் வர வேண்டிய இடத்துக்கு வர விடாமல் அவளை தடுத்து என்ன தெரியுமா? பயம்தான். என்னைக்கு என் வார்த்தையை நம்பினாலோ, அப்பா பிடிச்சிக்குவாருன்னு எப்போ நம்பிக்கை வருதோ, அப்போ கையை விட்டா காலை விட்டா அவன் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அல்லேலூயா. நமக்கு ஒரு டேடி இருக்காரு, பரலோக டேடி. அல்லேலூயா. அவர் நம்ம நினைக்கிறோம், நான் இப்போ பிடிச்சிக்கிறத விட்டுட்டா ஐயோ அவ்வளோதான் முடிச்சு போச்சு, இதை விட்டா என்ன பண்ணுற, அதை விட்டா என்ன பண்ணுறேன், எங்கெங்க எதாவது பிடிக்கிறேன், அப்பா எதையும் பிடிக்காதப்பா, நீ விடு, உன்னை நான் பிடிப்பேன் அப்படின்னு அவர் நீ காலைல நம்மளோடு கூட பேசுறாரு. நம்ம நினைச்சோம் இதை பிடிச்சிக்கிட்டா நம்ம வந்துடுவோம், அதை பிடிச்சிட்டா வந்துடுவோம். ஏப்பா நீ அதை விட்டாதான் நான் உன்னை பிடிக்க முடியும், நீ நினைச்சுக்கிறதுக்கு வர முடியும் அப்படின்னு ரொம்ப பிராக்டிக்கலாக இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளை கூட, ஒரு குழந்தை கூட எப்போ தான் பிடிச்சிக்கிறத விட முடியும்னா, எப்போ என் வார்த்தைய, தகப்பனுடைய வார்த்தை எப்போ நம்புதோ அப்பதான் அது என்ன பண்ண முடியும்னு கேட்பீங்கன்னா விட முடியும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்கன்றதுக்கு அடையாளமே கர்த்தர் விடுன்னு சொல்றத என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு உங்க நம்பிக்கையை கர்த்தருக்கு தெரியப்படுத்துறீங்க. அன்றையிலிருந்து விசேஷமாய் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல், உங்கள் வாழ்க்கையின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் வீட்டின் மேலே இறங்கி வந்து அவரே உங்களை தாங்குகிறவராக, அவரே உங்களை தூக்குகிறவராக, அவரே உங்களை அரவணைக்கிறவராக, அவரே உங்களை ஆஸ்வதிக்கிறவராக, பிரத்யட்சமாக அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு தேவை என்ன? நான் விட வேண்டியதை நான் விட வேண்டும். ஹல்லேலூயா. 2 நினைவுகளால நம்மளால பயணப்பட முடியாது. நோ. 2 கப்பலில் 2 படகுல ஒருத்தரால பயன்பட முடியாது. 2 பக்கமும் காலை வச்சுட்டு போக முடியாது. சேதம் உங்களுக்கு தான். 2 பக்கமும் நம்மளால 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எலியாவுடைய செய்தி என்ன? கர்மேல் பர்வதத்தில் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அதை பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஸ்ட்ரைட் மெசேஜ். அன்றைக்கு அதுதான், இன்றைக்கு அதுதான். கர்த்தரும் வேணும்,
அதுவும் வேணும், கர்த்தரும் வேணும், அந்த பழைய அந்த ஆராதனை முறையை வேணும். அப்படி சொல்லி உங்களால கர்த்தர் நடத்துதல பார்க்கவே முடியாது. விட்டு விட்டு பிடிக்கிற அனுபவம் அல்ல. கர்த்தாவே, இதுவரைக்கும் பரம்பரையா எதை பிடித்தானோ அதை விட்டு விட்டு நான் உம்மை பிடிக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா உங்கள் நடையை கர்த்தர் சீராக்க நேராக்க அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கால அதான் மெசேஜ். விட்டணும். அதான் ஒரு நாள் யோசுவா கேட்டார், யாரை சேவிக்க போறீர்கள்? கர்த்தரையா அல்லது உங்கள் பிதாக்கள் சேவித்த விக்கிரகத்தையா? சொல்லுவேன், உன் இனத்தை விடன்னு ஏன் ஆண்டவர் பேசணும்? உன் தேசத்தை விடன்னு ஏன் ஆண்டவர் பேசணும்? உன் தகப்பன் வீட்டை விடன்னு ஏன் ஆண்டவர் பேசணும்? அது காரணம் இருக்கு. அதான் எனக்கு நம்பர் 1 நான் விட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்பீங்கன்னா, என்னுடைய விசுவாசத்துக்கு இடரலா இருக்கும் எந்த ஒன்றையும் நான் விட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இதில் புரியல? அதுக்காக அவங்க அப்பா அம்மாவா தம்பி தங்கச்சியை பகைச்சிக்கணுமா? நோ. ஆனால் கர்த்தரை முழுமையாக அறியணும்னா அந்த விக்கிரக ஆராதனை, அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற விக்கிரக ஆராதனை தாக்கம் உங்களை அணுகக்கூடாதுன்னு கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு கவனம் இன்னைக்கு தேவை. நிறைய பேர் ஆண்டவரை பிடிக்க நினைக்கிறோம், ஆனால் கூடவே சிலதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் உங்கள் இனத்தை விடுன்னு சொன்னார் அப்படின்னா, அவங்களோட இருக்கிற அந்த உறவில், அந்த தொடர்பில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விக்கிரக ஆராதனை உங்கள் லைஃபுக்குள்ளே நுழையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆபிரகாம் அந்த இடத்துக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர விரும்பின தேவன், அவனை ஒரு சாட்சியாக நிற்க வைக்க விரும்பின தேவன், அந்த இடத்துக்குள்ளேருந்து அவனை வெளியே வான்னு தான் முதல்ல கூப்பிட்டார். வெளியே வான்னு தான் கூப்பிட்டார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கும் ஒரு தைரியம் தேவை. சில நேரத்தில் பாருங்கள், பல வருஷம் விசுவாசிகளாக இருப்போம், ஆனால் நம்மை அறியாமலேயே அந்த விக்கிரக ஆராதனை நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பார்க்குறோம். பல வருஷம் விசுவாசியாக இருப்போம், ஆனால் முகூர்த்த நாள் தான் கரெக்டாக வைப்போம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து சிரிப்பார். நான் ஒரு வேளை ஏற்றுக்கொள்ளலாம்னா சரி வரேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் நாளை நம்புறதல்ல, நீங்கள் கர்த்தரை தான் நம்பணும். ஹல்லேலூயா. இதையும் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. சில அடக்க ஆராதனையில் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அடக்கங்களுக்கு நான் போகும் பொழுது சொந்தக்காரங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கே பாருங்க ஐயா, உங்கள் முறைப்படி நீங்கள் செய்யுங்க, எங்கள் முறைப்படி நாங்கள் செய்கிறோம், 2 பேரும் சேர்ந்து அடக்கம் பண்ணிடலாம். இது என்ன புதுசாக இருக்குது இந்த டீலு? அப்போ தான் எனக்கு புரியும், 20 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, உன் முறைப்படி நீ செய்ய, ஏன் முறைப்படி நான் செய்கிறேன்னு 2ஐயும் ஒன்றாவே நடத்திக்கிறாங்க. இது பண்ணி 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 அவர் எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் நடந்து 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 அடக்க வரைக்கும் வந்துடும். ஒரு முறை ஒரு அடக்கார இடத்துக்கு 20-25 வருஷம் விசுவாசி அந்த குடும்பம், ஒரு அடக்காராக நடத்தினேன். நான் மகிமையான வீட்டில் இருக்கின்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உயிர்த்த நம்பிக்கைக்கென்று விதைக்கிறேன்னு சொல்லி முடிச்சதுதான். திரும்ப 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 அப்படின்னு அவரை நேராக பார்க்க உள்ள அந்த பக்கம் திரும்ப வச்சு லெஃப்ட் ஹேண்டில் 3 முறை தள்ளு எல்லாம் சொல்லி, அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தா எங்கேருந்து பானையை கொண்டு வந்தாங்கன்னு தெரில, ஒரு பானை, அதற்குள்ள தண்ணி, அதை சுற்றிட்டு இருக்கிறாங்க. எனக்கே சந்தேகம், இது நம்ம தான் நடத்தின அடக்காராதனையா இல்லை இவங்க தனியாக ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஆரம்ப நாட்களில் ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். நான் சும்மா கலந்துக்கு தான் போயிருந்தேன். அவர் பாஸ்ட் நடத்தி கொண்டு இருந்தார்.
அவர் பயங்கரமாக அல்லாஹ் திருமணத்தை நடத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். இன்று முதல் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக இருக்கார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். தேவன் நினைத்ததை மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து ஓடியாந்தாரு. மஞ்சள் ஏதோ கொண்டு வந்தார். டக்கு 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 கையில் கட்டினார். 2 பேரும் கையில் கட்டி அந்த இடத்துலயே மேடையிலேயே டட்டு சுற்றி நிற்கிறாங்க. எனக்கு சந்தேகம், நம்ம எந்த கல்யாணத்தில் நம்ம எனக்கு ஒரே இதுவும் அல்ல, ரெண்டும் கலந்த ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. சொல்லுவேன், ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் ஈஸியாக நுழைஞ்சிரும். அதனால தான் பாருங்க, பைபிளை திரும்ப திரும்ப ஆண்டவன் தேர்ந்தெடுக்கிறாரு. 6 அதிகாரத்தில் தான் நோவா விஷயம். அடுத்த 6 அதிகாரம் வரதுக்குள்ள பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறாரு? விக்கிரக ஆராதனையிலிருந்து தேர்ந்தெடுக்கிறாரு. 6 அதிகாரம் தானே நோவா? 6ல் பாருங்க, அந்த ஒரு குடும்பம் தானே இருக்குது. ஒரே குடும்பம் தான். யார் குடும்பம்? நோவாவின் குடும்பம். அது எப்போ வருது? 8 அதிகாரத்தில் வரைக்கும் யார் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நோவா குடும்பம் தான். அந்த ஒரு குடும்பம் தான் வெளியே வந்துச்சு. இந்த ஒரு குடும்பம் யார்? நீதிமானின் குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம், கர்த்தர் அங்கீகரிச்ச குடும்பம். 9 அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரதுக்குள்ள ஆபிரகாமை கர்த்தர் எங்க போய் பிடிச்சாரு? விக்கிரக. அப்போ என்ன அர்த்தம்னா, விக்கிரக ஆராதனை எங்க காப்பிடுறது ஈஸியாக நுழைஞ்சிரும், மெதுவாக டைவர்ட் பண்ணும். அது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா. அல்லேலூயா, சுத்தமாக வெளியே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கணும். கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவன்ட்ட எதிர்பார்க்குறேன்னா, விட்டுன்னு அவர் சொன்னாரா, இதையும் அதையும் அப்படி சொல்கிறது இல்லை. இனி இதுதான் கர்த்தருடைய நாமத்துக்காக தான், கர்த்தருக்காக தான் வைராக்கியமாக நான் நிற்பேன் அப்படின்னு ஒரு உறுதியான தீர்மானம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அப்படி இந்த தீர்மானம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் உங்களால் நிற்க முடியும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு நல்ல சகோதரன் ஏறத்தாழ 1 வருஷம் சபைக்கு வந்து கொண்டிருந்த சகோதரன். ஆனால் அவரை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. காரணம் அப்புறம் அவ்வப்போது வருவதும் போவதும் அப்படி. ஆனால் நான் கவனித்ததில் நல்ல குணாதிசயம் உள்ளவர், நல்ல குறிப்பெல்லாம் கவனமாக எடுத்து செஞ்சதை நான் அறிவேன். ஒரு நாள் வந்தார், எனக்கு திருமணம் நடத்தி வைங்க பாஸ்டர், நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். வேற எங்கேயும் ரட்சிக்கப்பட்டார். எப்படியும் அந்த பட்டணத்துக்குள்ளே வந்த பொழுது, ஆனால் எனக்குள்ளே ஒரு நடத்துதல் இல்லை. நான் பொதுவாகவே ஒருத்தர் திருமண விஷயத்தை தலையிடணும்னா மினிமம் 3 வருஷமாவது அவங்க விசுவாசியாக இருந்தால் தான் திருமண விஷயத்துலேயே தலையிடுறது. அது ஒரு ஒழுங்காகவே அதை வச்சிட்டோம். திடீர்னு வர்றது, ஐயா ஒரு பொண்ணை பார்த்தேன், ஞானஸ்நானம் கொடுங்க, அடுத்த நாள், இதெல்லாம் நிறைய வந்து கர்த்தருக்குள்ள நிற்க முடியாமல் போன கேஸ் தான் நிறைய. இதில் எனக்கு என்ன நினச்சுன்னா ஆச்சரியம். இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி 3 இயர்ஸ் வரைக்கும் இருந்தால் தான் நான் வந்து அதை நானே இறங்கி டீல் பண்ண முடியும் பிரதர் சொன்னேன். நான் எங்கேயோ ஒரு பாஸ்டர் பிடிச்சிட்டார். ஒரு நாள் வந்தார், பாஸ்டர் என் கல்யாணத்துக்காவது நீங்கள் வரணும் அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு கிறிஸ்தவ கல்யாணம், திஸ் திங் ப்ரொசீடர்ஸ் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னெலாம் போட்டிருந்துச்சு. நானும் வாங்கினேன், பார்த்தேன். ஓகே, போய் ஒரு ஹோட்டல் நடந்துச்சு. சரி போய் கலந்துட்டு வருவோம் சொல்ல பின்னால் போய் அமர்ந்திருந்தேன். யாரோ ஒரு பாஸ்டர் வந்தார், அவர் கூட ஒருத்தர் வந்தாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் பின்னால் தான் அமர்ந்திருந்தேன். அவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த சகோதரன் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல. அந்த வாலிப சகோதரனுடைய குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல. ஆனால் அந்த குடும்பத்தார் எல்லாரும் வந்து வந்துருக்காங்க. ஒரு ஹோட்டல் நடக்குது. திடீர்னு நடந்துச்சு ஒன்று என்ன தெரியுங்களா, அதை அவர் ஏதோ பேசி கல்யாணம் நடத்த போகிறார். இந்த சகோதரனை அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது, ஃபாதர் ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த சகோதரனுடைய அம்மா எழுந்திரிச்சாங்க. ஃபாதர் ஒரு நிமிஷம், அவங்க அப்பா ரொம்ப கோபமாக இருக்கார் ஃபாதர், ஒன்றும் முடியல ஃபாதர் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அப்படியே கோலம் மாறிச்சு.
அந்த பொண்ணு டக்குன்னு தலையை சேரலாம் மாற்றினாங்க. அந்த பொண்ணு இவங்களே சொந்தக்காரங்க போய் டக்குன்னு அது தோற்றம்லாம் மாறிச்சு. இந்த பையனுக்கும் தோற்றம்லாம் மாறிச்சு. இந்த ஃபாதர் பாஸ்டர் இருக்காரு, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இது முடிஞ்ச 3வது நிமிஷம் 4வது நிமிஷத்தில் டக்கு டக்கு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. கட்டிமலம், அப்புறம் ஒரு ஸ்லோகம், அப்புறம் அங்கே ஒரு இது வேற. எனக்கு என்னடா 3 நிமிஷத்துக்குள்ள. இப்போ கடைசியில் அந்த பாஸ்டர் என்ன செய்வதுன்னு தெரியாமல், சரி இறுதியாக ஜெபம் செய்வோம் அப்படின்னு நான் அப்படியே அமைதியாக புறப்பட்டு வந்துட்டேன். நான் வந்து ஆண்டருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இதை நான் நின்றிருந்தாலோ அல்லது அவர் விரும்பின மாதிரி சபையில் வச்சுருந்தாலோ இது எவ்வளோ ஒரு அவைகத்தியாக போயிருக்கும். கிருபையாக பாதுகாத்துக்கிட்டீங்களே அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என்ன காரணம்னா, நல்ல சகோதரன், ஆனால் அந்த தீர்மானத்தில் ஒரு விதமான ஒரு சாஃப்ட் கார் அல்லது ஒரு 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 வழவழ குழக்குழான தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா. இட்ஸ் வெரி டேஞ்சர். உறுதியாக இதுதான் என் வாழ்க்கைக்கு கர்த்தர் தான் அப்படின்னு நிற்கிற கூட்டத்தை கர்த்தர் தேடுறார். அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இனத்தையும் தேசத்தையும் விடுன காரணம்னா அது விக்கிரகாரனை உன்னை அட்டாக் பண்ணுப்பா, அதுக்கு இடமே கொடுக்காதபடிக்கு நீ உறுதியா நிக்கணும். நான் விரும்புறேன். நான் உன்னை காட்டுற திசைக்கு நீ போகணும். நான் உன்னை காட்டுற பத்தியா வழி, அந்த வழிதான் நடக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமோட உரிமையோடு பேசினார். ஆபிரகாம் அதற்கு அர்ப்பணித்தார். அதனாலதான் ஆபிரகாம் உலகத்திற்கு ஆசீர்வாதமா மாறினார். If you want to become a blessing to this world, இந்த உலகத்திற்கு நீங்க ஆசீர்வாதமா மாறணும்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா, அன்புக்குரியவர்களை நேசிப்பது நல்லது. ஆனால் தேவன் விரும்புகிற உறுதியான தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து விட வேண்டும் என்று தேவன் சொன்னதை தைரியமா விட்டோம்னா, நான் அவரை நம்புறேன்றதுக்கு என்னுடைய இந்த செயல் தான் அடையாளமா இருக்கு. இந்த அடையாளத்தை நான் வெளிக்காட்டும் பொழுது நான் கர்த்தரை நம்புகிறேன், அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இடரெல்லாம் இருக்கிறத அல்லது இனத்தினே வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த வகையில் விக்கிரகாரன் உள்ள நுழைய நினைக்குதோ அந்த ஏரியாவை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதில் வந்து நிச்சயம் அது வரக்கூடாது. அந்த இடரலாக இருக்கிற அந்த விக்கிரகாரன் உள்ள வரக்கூடாதுன்ற க்ளோஸ் பண்ணணும். அது வந்து கர்த்தர் பேரில் உள்ள உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. நம்பர் 1, இனத்தை விடுனர். 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாத்தீங்களா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அடுத்த வார்த்தை பாருங்க, லோத்தும் அவனோடே கூட போனான். போதும். லோத்தும் அவனோட கூட போனான். பாருங்க, ஆண்டு சொல்லுமே சொன்னாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு. லோத்து யாரு? லோத்து யாரு? ஓ, சகோதரனா? சகோதரனுடைய குமார். இப்போ சொல்லட்டுமா? லோத்து வந்து ஆபிரகாமுக்கு ரொம்ப நெருக்கமானவர். எல்லாத்தையும் விட்டா கூட யாரை விட முடியல? லோத்தை விட முடியல. அதாவது சில நேரத்தில் பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டுருவோம், ஆனால் விட முடியாத ஏதோ ஒன்று கூட கூட்டிகிட்டு போவோம். 1-2 அப்படி இருக்கும். ஏன் அது அப்படின்னா, ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா கூட, குடும்பத்தார் எல்லாரையும் நம்ம பார்த்தாலும் சிலர் மேலே, சில குழந்தைங்க மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்கும். ஒன்று ரொம்ப குறும்பு பண்ணுவான், அவனை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கும், இவன் பயங்கரமான ஆளாக வருவான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இயல்பாகவே அந்த பிள்ளை வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது ஏதோ ஒரு வகையில். அப்போ அந்த பிள்ளை மேலே ஒரு உங்களுக்கு இருக்காதோ, குறும்பு பண்ண மண்டையிலே கொட்டணும் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க நீங்கள். சரி, ஒரு பாசம் நமக்கு வரும் இல்லையா? ரொம்ப சமத்தா, ரொம்ப அமைதியாக இருக்குன்னா, ஐயோ இந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்குதேப்பா, ரொம்ப நல்ல பிள்ளையார் அப்படின்னு நமக்கு ஒரு பாசம் வரும். சரி, இது கூட உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இருந்துட்டு போட்டோம். இப்போ ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை, அவருக்கு 75 வயசு. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிள்ளை இல்லை. அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கிறான் லோத்து,
அவன் தான் எதாவது சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்னு உயிரை விடுறான். நமக்கு பிள்ளை இல்லை. இந்த மாதிரி ஒரு பிள்ளை நம்ம கிட்ட வந்து அப்படியே ரொம்ப பாசமா பழகினா நம்ம அப்படியே அரவணைச்சுக்குவோம் மாட்டோமா? பேச மாட்டீங்களா? இயல்பாகவே ஒரு பாசம் நமக்கு வரும். நம்ம அண்ணன் பிள்ளை அப்படிங்கும்போது நம்ம பிள்ளையை போல் அதை நம்ம பார்த்தோம். ஏறத்தாழ ஆபிரகாம் அப்படி தான். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, அண்ணன் பையன் தான் லோத்து. அவனும் விட மாட்டேங்கிறான். சித்தப்பா நானும் கூட வரைச்சதப்பா அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்கிறான். அப்போ இயல்பாகவே எனக்கு பிள்ளை இல்லை, என்ன ஆசிர்வதி பண்ணுறாரு, அட்லீஸ்ட் நம்ம மகனா இவனாவது இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அப்படியே கூட கூட்டு போயாச்சு. ஆனால் அழைப்பு யாருக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு தான். ஆபிரகாமை விட்டுட்டு வாப்பானா எல்லாத்தையும் விட்டு ஆபிரகாம் இதை மாத்திரம் கூட விட்டவர். ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லது. ஆண்டவர் வித்தியாசமாக இருக்குது. ஆபிரகாமை லோத்தையும் கத்தர் வந்து விளக்கின விதம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு எப்படி தெரியுங்களா? நீங்கள் போட்டிருக்கு பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6ஆம் வசனம். 2 பேரும் போட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது. ஒருமித்து குடியிருக்க பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் அப்படியே கொடுத்துட்டாரு அவங்களுக்கு. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால ஒன்னா வாழ முடியலையா? அல்லேலூயா. வந்த லோத்தை கர்த்தர் வந்து சபிக்கல, ஒன்றும் பண்ணல. ஆனா என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் 2 பேரையும் நிறைய ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதம் ரொம்ப வந்தாலும் சிலரால் ஒன்றா இருக்க முடியாது பாருங்க. அதே தான் யாருக்கு நடந்துச்சு? லோத்துக்கு ஆபிரகாமுக்கு அதான் நடந்துச்சு. நிறைய ஆசை வந்த உடனே இவங்க இருவரும் ஒருமித்து வாசம் பண்ணுவது ஏது, அதுக்கு சான்ஸே இல்லாம போகுது. அப்போ உடனே அப்பா எதுக்குப்பா இப்படி இடிச்சுட்டு பிடிச்சிட்டு வாக்கும் அதெல்லாம் தேவையில்லாம, நீ இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போறேன் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளேயே ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்து இவங்க 2 பேரையும் கர்த்தரை விலக்கி விட்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அழைப்பு யாருக்கு? திரும்ப சொல்லுங்க, அழைப்பு யாருக்கு? ஆபிரகாமுக்கு. சில நேரத்தில் எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார், அவன் நீதிமானா பார்த்தார், எல்லாம் இருந்துச்சு. ஆனா உங்கள் அழைப்பு என்பது வித்தியாசமானது. அப்படி உங்களை அழைப்பு நிமித்தம் கர்த்தர் சிலதை விடுன்னு சொல்லும் பொழுது சில நேரத்தில் நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத கூட விடுப்பா அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ஏன்னா விட்டதுக்கு அப்புறம் சில விசேஷத்தை ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஸ்டோர் பண்ணுவார். அதுக்கு நெருக்கமா என் மனசுக்கு இருக்கு ஆண்டவர், எப்படி ஆண்டவரை விடுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதை விடுற வரைக்கும் நம்மளால அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியாது. வெளியே வந்துட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா இன்னும் ஆபிரகாமுக்கு முதல்ல ஆண்டு சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, இந்த இடத்த உனக்கு தருவேன்னாரு. ஆனா லோத்து ஆபிரகாம 2 பேரும் பிரிச்ச உடனே ஆண்டவர் இப்ப ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, எப்பா அப்படியே அவனை வச்சுதான் நடத்துவேன்னு நினைக்காதப்பா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நீ உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, வலது பக்கமும் மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் உன் கண்ணெல்லாம் ஏறிட்டு பாரு, நடந்து திரி, இந்த பூமி அனைத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன்னு பர்சனலா கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ரொம்ப நெருக்கமா நம்ம ஃபீல் பண்றோம், ஆனா தேவனுடைய திட்டத்துக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. விடுப்பான்னு சொன்ன இடத்துல அவங்களும் ஒரு கூட்டமா இருப்பாங்க. அது ஒரு பொருளா இருக்கலாம், சில உங்களுக்கு குணாதிசயமா இருக்கலாம், ஆளா கூட இருக்கலாம். அப்படி நெருக்கமா இருக்கிறவங்க கூட வரணும்னு நினைச்சா கூட கர்த்தர் வந்து உங்களை அழைப்புல கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவங்கள செப்பரேட் பண்ணுவார். ஐயோ போயிட்டாங்களே நினைக்க வேண்டாம். நான் இன்றைக்கு காலையில் ஒரு திருக்கதரிசனமான உங்களுக்கு வார்த்தை, அவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை அனுப்பினாலும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் போனாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். இனி அதை பிரத்யட்சமாக நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்த கட்டத்துக்குள்ள உங்களை போறதுக்கு தான் கர்த்தர் இந்த ஏற்பாட்டை எல்லாம் செய்யறார். இதை எப்படி விடுறது பாஸ்டர்? நோ நோ நோ, இதை விடும் பொழுது அதை நீங்க பார்க்க முடியும். இப்ப பாருப்பான்னு வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே
பாரு பாரு, கண்ணை கொண்டு பாரு, நட, இந்த பூமி அனைத்தையும் முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சில நேரத்தில் ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிறத கூட என்ன சொல்லுவார்னா விடுப்பான்னு சொல்லுவார். எப்படி இடர்லாம் இருக்கிறத விடணுமோ அதுபோல் நெருக்கமாக இருக்கிறதையும் விடுறதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பழகணும். கர்த்தர் விடுன்னு சொன்னார்னா அவர் இன்றைக்கி எனக்கு நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இது வந்து சரி வராது, நீ விடுப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு இன்றைக்கி மட்டும்தான் பார்க்க தெரியும், ஆனால் உமக்கு என்ன எதிர்காலம் தெரியும். அது நிமித்தம் உங்கள் வார்த்தை கீழ்ப்படிந்து நான் விடுற ஆண்டவரேனா அவரோட ஆசீர்வாதத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். அல்லேலூயா. மூணாவது ஒரு கட்டம் வந்துச்சு வாழ்க்கையில், வேகமாக போகிறேன். மூன்றாவது ஒரு கட்டம், ஆதியாகமம் 21 11, 12, 13. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமாய் போச்சு. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்ட விஷயம் உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். நல்லா கவனிக்கணும். இப்போ மூன்றாவது ஒரு ஏரியா ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்துச்சு, விட வேண்டிய ஏரியா. இனத்தை தேசத்தெல்லாம் விட்டு வந்தார், நெருக்கமானதை விட வேண்டியது வந்துச்சு. மூணாவது, தேவன் தராதவைகளை விட வேண்டிய ஒரு காலம். என்னது? தேவன் தராதவைகளை நம்முடைய வாழ்க்கையில் விட வேண்டிய ஒரு காலம். பட் ரொம்ப கஷ்டம். அவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது, ஆகார் வந்து கெட்டவங்க கிடையாது. சாராளை நம்பினா, ஆகார ஆபிரகாம நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக தான் அவங்கள ரொம்ப நம்பி இருந்தாங்க. நல்லவங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஆகார் ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லவங்க தான். ஆனால் நல்லவங்களாக இருந்தால் கூட சிலரை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தரலை அப்படின்னா யதார்த்தம். தரலைன்னதுக்கப்புறம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா அது பிரச்சனை பெருசாகிட்டு தான் இருக்கும். நடந்த சம்பவம் என்னன்னா, கர்த்தர் சொன்னார் நான் தருவேன்னார், நான் உனக்கு சந்ததியை தருவேன், நான் உனக்கு மகனை தருவேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அதை அவங்களால நம்ப முடியல. அப்போ சாராள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பார், ஆகார கூட்டு வந்து நிறுத்தி, இவளை நான் உமக்கு கொடுக்குறேன், இவளாலே என் வீடு கட்டப்படட்டும். உன் வீட்டை நான் தட்டுவேன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் இந்த அம்மாவுடைய ஃபெய்த் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, யார் மேலே போகுதுன்னா, நம்பிக்கை யார் மேலே போகுது? ஆகார மேலே போகுது. இவளால் என் வீடு கட்டப்படட்டும். இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன தெரியுமா? ஆகாருக்கு அப்பாடா பரவாயில்ல, நமக்கு ஒரு பையன் பிறந்துட்டு அவனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போது சாரா இந்த அம்மாவை நம்ப, இந்த அம்மா தன்னுடைய பிள்ளைய நம்ப, ஆக மொத்தம் இவங்க நம்பிக்கையில் சுற்றி யார் மேலே இருக்குன்னா மனுஷன் மேலேயே. நம்ம எல்லாருமே நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தரை தான் பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையாக மனுஷனை கொண்டிருப்பது தேவ திட்டம் அல்ல. உண்மைக்காக உண்மையாக இருப்பாங்கன்னு நம்புற அது வேற விஷயம். பட் என் நம்பிக்கையே நீங்கள் தான் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. இவளால் என் வீடு கட்டப்பட்டு நம்ம கன்ஃபஸ் பண்ணுறாங்க. ஓ, நமக்கு ஒரு பிள்ளை பண்ணிட்டு அவரால் வீடு கட்டப்பட்டுரும் அப்படி இந்த ஆகார் நினைக்கும். ஆபிரகாம் அன்னைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அதனுடைய கர்த்தர் தராம யார் கொடுத்தா ஏதோ கேட்டார். ஆபிரகாம் ஆண்டவரே அதை தருவீரா, இப்படி தருவீரா, எல்லாத்தையும் கேட்டான். ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல கர்த்தர் இதை பத்தி என்கொயரியே பண்ணல. ஏன்னா வெல்விஷர் சொல்லியாச்சு, நம்ம நலம் விரும்பி சொல்லியாச்சு, நமக்கு நெருக்கமானவங்க சொல்லியாச்சு, அதை அப்படியே எடுத்து ப்ரொசீட் பண்ணியாச்சு. அதனுடைய விளைவு ஒரு குட்டி வந்துருச்சு. இப்ப எப்படி விடுறது? திடீர்னு ஒரு நாள் சாரா ஸ்ட்ரைக் பண்ணுது. என்ன தெரியுமா ஸ்ட்ரைக் பண்ணுது? முடியாது. இப்ப சாராவுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, முடியாது, அவனை அனுப்பணும், அவளை அனுப்பணும், முடியவே முடியாதுன்றுச்சு. இப்போ உனக்கு வேலைக்காரி, ஆனால் நான் பார்க்குறேன்னு ஒரு பையன், அது யாருடைய பையனா? என் பையன் மைசன். என்னுடைய மகனை குறித்து சொன்ன வார்த்தை
ஆபிரகாமுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு மனசு. நான் என்னன்னா, தேவ திட்டம் அந்த அந்த இடத்துல வந்து ஈசாக்கு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் தேவ சித்தம் இல்லாத ஒரு நபராக, நல்லவங்க தான், நலம் விரும்பினால பரிந்துரைக்கப்பட்டவங்க தான், நல்லா இருக்குன்னு தான் செஞ்சாங்க. ஆனால் தேவ சித்தம் இல்லையே. எதேதோ கேட்குற நம்ம சில நேரத்தில் எதை கேட்கறதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய என்னென்னமா கத்துட்டு கேட்குறோமே, இது கர்த்தருடைய சித்தமான ஒரு முறை கேட்டிருந்தா பெரிய பிரச்சனை தப்பிச்சிருப்போம். இன்னைக்கு என்னதான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் ஐயோ இது இனிமேல் எப்படி விட முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களால் கர்த்தருடைய திட்டத்தில் பயணப்பட முடியாது. ஆண்டவர் சொன்னார், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இது. எப்படி என் பையனை விடுறது? இது ஆபிரகாமுடைய போராட்டம். விடு, அது சாராவுடைய போராட்டம். என் பையனை நான் எப்படி விடுறது? என் பையனை அவனை எப்படி ஈக்குவலாக முடியும்? இப்படி அவங்க பயங்கர போராட்டம். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போன ஆண்டவர் சொன்னார், பாரு விட்டுரு, நீ விட்டுடு. ஏன்னா நான் உனக்கு கொடுத்தது யாருன்னா சாரா தான். நான் உனக்கு கொடுத்தேன். ஐ ஹவ் கிவன் யூ த சாரா. நான் சாராவை நான் கொடுத்தேன். ஆனால் இவளை சாரா உனக்கு கொடுத்தேன். நீ விட்டனா நான் ஒன்று செய்வேன். இவங்க என்ன பார்க்கட்டும், நீ விட்டுட்டு என்ன பாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இவங்க என்னைக்கு என்ன பார்க்குறாங்களோ அன்னைக்கு நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். உங்கள் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறா யார் தான் இருக்க போகிறதுனா நான் தான் இருப்பேன். நீ நடத்திடுவேன், நீ பிடிச்சிடுவேன், அந்த பையன் நீ தாங்கிடுவேன், நான் நீ தோத்துருவேன். நான் நடந்த தவறு நடந்துட்டாலும் நீ விட்டுட்டு கத்தர் பக்கம் அப்படின்னு கத்தாவே நீர் தான் பார்த்துக்கணும் இன்னைக்கு விட்டா நான் பிடிச்சிக்குவேன்ப்பா. இவ்வளோதான். இஸ்மவேல் பிழைப்பான், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ விட்டுடு, நீ உனக்கான அழைப்பில் நீ போகணும். இதுதான் யாருக்கு மெசேஜ் தெரியுமா? ஆபிரகாமுக்கு மெசேஜ். இன்றைக்கி நமக்கு அதான் மெசேஜ். சிலதெல்லாம் வந்து ராங் டிசிஷனில் ட்ராவல் பண்ணி போய் அது வந்து எங்கெங்கோ எக்கச்சக்காக மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ விடுறதா பிடிக்கிறதா, விட்டால் முடியாது. நான் உனக்கு தரலன்னா நீ வந்து விட்டு தான் ஆகணும். என் சித்தம் இல்லாத நீ பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது என் அழைப்பில் நீ போக முடியாதுப்பா. என்ன தெரியுமா? காலையில் ஆபிரகாம் துருத்தி தண்ணீரை வைத்து அப்பத்தை எடுத்து கொடுத்து அமிச்சிட்டான். ஆபிரகாமுக்கு ஒரு பக்கம் போராட்டம். ஆகாரும் பிள்ளையும் வனாந்தரத்தில் நடந்து போனால் அலைந்து திரிகிறாங்க. தண்ணீர்லாம் செலவழிஞ்சிருச்சு. பையன் துடிக்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பிட்டார். கர்த்தர் சத்தத்தை கேட்டார், பையனை பிடிச்சிக்கோ, போ, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் சொல்லுவேன், ஆபிரகாம் விட சொன்னார், ஆனால் அந்த பிள்ளையை கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு சிலலாம் நான் பிடிச்சாதான் தாங்க முடியும். கர்த்தரை விட சொல்கிறாரா? விடுங்க, கர்த்தர் பிடிச்சிக்குவார். நீங்கள் தாங்கிறத விட கர்த்தர் சரியாக தாங்கி நடத்திடுவார். இதுலேயும் கர்த்தரை விசுவாசித்து தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் தான் பிடிக்க முடியும் அப்படின்னா உங்களால் பிடிக்க முடியாது. உங்களால் உங்கள் வாழ்க்கையும் பிடிக்க முடியாமல், அங்கே அந்த சில குறிப்பிட்ட விஷயத்தையும் பிடிக்க முடியாமல், ரெண்டையும் நீங்கள் தோல்வி சந்திக்கிறவங்களாம் மாறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, ஈசாக்குக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேறணும்னா, அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகணும்னா, தேவ சித்தம் இல்லாதவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன? இதெல்லாம் நான் ஆண்டவர் சமூகத்தில் அன்றைக்கி கேட்டிருக்கணும். நான் இன்றைக்கி ஆண்டவர் வந்து விடுப்பான்னு சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் எப்படி ஆண்டவரை விடுறேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய சில ரகசியமான விஷயங்களாக கூட இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேசுகிறத உணர்ந்தீங்கன்னா லீவ் இட், விடுங்க. இதனுடைய எதிர்வினை என்ன பாஸ்டர் ஆகும்? கர்த்தர் பார்த்துக்குவார். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா விடுன்ற இடத்துல எப்படி இனத்தை விடுறோமோ, நெருக்கமான சூழ்நிலை எப்படி விடுறோமோ, அப்படி கர்த்தருக்கு சித்தமில்லாத எது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ளே புகுந்து ஒட்டி கொண்டிருந்தாலும் அதையும் விட வேண்டியது நம்முடைய அவசியம்தான். அல்லேலூயா. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகுன்னு சொன்ன ஆண்டவர் சீஷனுக்கு அழைப்பு கொடுக்கும்போது இப்படி சொல்கிறார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு. அது வந்து பொதுவானது. ஆனால் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் பேசும்பொழுது, எனக்கு ஒருத்தர் சீஷனாக இருக்கணும்னா தன் தகப்பனையாவது தாயையாவிலும்
என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். நான் விடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொன்னா உன்னால எனக்கு சீஷனா இருக்க முடியாது. ஆனா நீ விடுன்னு நான் சொல்லும்போது நீ விட்டுட்டேன்னா நீ என்ன நம்புற? நான் உன்னையும் காப்பாத்துவேன், நீ காப்பாற்ற வேண்டிய ஆளையும் காப்பாற்றுவேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக்குவார். உங்களுடைய தவறுகள், சொல்லுவேன் இல்ல தாழ்மையோடு கூட, உங்களுடைய தவறுகள் தேவனாலே சரி செய்யப்பட்டு கர்த்தராலே அது மாற்றப்படும். ஜப்பான் டெக்னாலஜி ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். சில கப்ஸை, அதாவது மண் பாண்டங்களை செய்யும் பொழுது சில பாண்டங்கள் அப்படியே உடஞ்சி போயிடும். மண் பானை செய்யும்போது நம்ம, ஆனால் ஜப்பானில் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒரு மாதிரி உடஞ்சி போன, உருகுலைந்து போன, விரிசல் விட்ட இந்த பாண்டங்களை செய்யும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம், கூட அது கோல்டன் பிளேட் கொடுப்பாங்க. அந்த விரிசல் சரி செய்யவே முடியாதான், அந்த விரிசலில் கோல்டன் பிளேட்ஸ் கொடுத்து, சில உண்மையாகவே தங்கமாக இருக்கும், சில தங்க கலரை கொடுப்பாங்க. அது பாருங்கள், சில கப்ஸ்லையோ சில இதில் பாருங்கள் அப்படி கோல்டன் கலரில் அப்படி இப்படி வருதுன்னா அது வித்தியாசமாக அட்ராக்ஷனாக மாறுது. ஆனால் உண்மையிலே அது என்னென்னா இட் இஸ் மிஸ்டேக். அது தவறு நடந்த ஒன்று. ஆனால் அந்த தவறை கூட ஒரு குயவன் அழகாக மாற்றிடுறான். எப்போ தெரியுமா? அது அவன் கையில் விடும் பொழுது தான். நாம் சில நேரத்தில் சில மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆனால் நானே சரி செய்வேன்னு முயற்சிக்கிற வரைக்கும் ஆண்டவரே விட்டுருன்றீங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, உம்மை நம்பி நான் விட்டுறேன்னு பாருங்க, அதை சீர் செய்து சரி செய்து ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய மகிமைக்காக கர்த்தர் நிறுத்தி கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நான் அதையே பிடிச்சிக்கிட்டு போராடிட்டு இருப்பேன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க தேவையில்லாத சிக்கலை வர வைக்கிறீங்க. ஆபிரகாமே இஸ்மவேல் போவதா கர்த்தருடைய திட்டம்னா லீவ் ஹிம். ஆகார் போவதா கர்த்தர் திட்டம்னா வேற வழி இல்லை. கர்த்தர் விடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விட்டுறணும். சிலரோடு கூட கர்த்தர் சில விஷயங்களை பேசுறதா நான் உணர்றேன். நான் இருந்துதான் பாஸ்டர் செய்யணும், ஆனால் கர்த்தர் விடுன்றார் பாஸ்டர் அப்படின்னா நீங்க உங்களை நம்புறதை விட கர்த்தர் அதிகம் நம்புங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரா தெரியுமா நம்பலாம். வேற யாராவது சொல்றதை பத்தி அடுத்த விஷயம். சாரா சொன்னா கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் என்ன சொல்றார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்றாரு, எந்த வேலை சொல்றாரு, எந்த ஏரியா விட்டுருப்பான்றாரு. தேவ சித்தமில்லாத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குதா, அதை விடுங்க. அது எந்த ஆலோசனை எங்கிருந்து வந்தாலும் ஆண்டவரே நீங்க விட சொல்றதை நான் விடுறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கடைசி ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ ஒன்று, இடரெல்லாம் இருக்கிற இனத்தை கூட விட வேண்டும். 2 நெருக்கமாக இருக்கிறவங்களை விடுவது. 3 தேவ சித்தம் இல்லாதவர்களை விடுவது. 4வது ஆண்டவருக்காக எதையும் விடும் ஒரு இருதயம். அல்லேலூயா. இது ஒரு வித்தியாசமானது. ஏன்னா ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆபிரகாமே உன் குமாரனும் உன் ஏக சுதனமா இருக்கிற ஈசாக்க எனக்கு பலியாய் கொடு. அப்பா அவனை எனக்கு கொடுப்பா. என்ன சொல்லட்டுமா, அவனை எனக்காக விடுப்பா. அவ்வளோதான். அதாவது பையன் பிறக்க மாட்டான்னு யார் நினச்சதுன்னா ஆபிரகாம் நினச்சார். ஈசாக்கு பறக்க மாட்டான், பையன் பறக்க மாட்டான். உனக்கு பையன் பறப்பான்னு திரும்ப திரும்ப சொன்னது யாரு? ஆண்டவர் தான். அதை நம்ப முடியாதனால தான் இஸ்மவேலை உங்களுடைய சமூகத்தில் பிழைக்கட்டும்னு ஆபிரகாம் முன்னாலே ஜெபம் பண்ணார். ஆனால் ஆபிரகாம் இவ்வளோ நம்பிக்கையில் உடனே ஆண்டு சொல்வாரு, எப்பா பையன் பறப்பா, அவன் பேர் ஈசாக்குன்னு வேற சொல்லிவிட்டார். பேரையும் கொடுத்தது யாரு? பேச மாட்டீங்களே. அவன்கிட்ட தான் என் சந்ததி என் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன்னு அவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னு திரும்ப திரும்ப சொன்னது யாரு? நான் அவன் பறப்பானே நினைக்கல, தருவேன்னு சொல்லி அவன் பேர் இதுன்னு சொல்லி அவனை இப்படி ஆக்குவேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு நாள் என்ன சொல்றாருன்னா, அவனை கொண்டு என்கிட்ட விடு, என்ன பலியா செலுத்துண்டு. இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு இப்படி சொல்றாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்.
God tested Abraham. சொன்னா எந்திரமா சொன்னா, நேராக பையனை பிடிச்சிக்கிட்டான், மேலே போகிறான். நான் ஒரே வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? கர்த்தாவே, இனத்தை விட்டேன், நெருக்கத்தை விட்டேன், தேவ சித்தம் இல்லாத விட்டேன். நீர் கேட்பீன்னா, நீர் சொல்லுவீன்னா, உமக்காக எனக்கு மிகவும் பிரியமானதையும் நான் விட்டு கொடுக்க என் கர்த்தருக்காக விட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ளே தருவாராக. இங்கே தான் வந்து வைக்கும் பொழுது பலிபீடத்து மேல் பிள்ளை வைக்கிற ஆண்டு சொல்கிறார், நிறுத்து, போதும் ஆபிரகாம், போதும். இப்போ சொல்கிறாரு, எனக்காக இத்தனை விட்ட உன்னை நான் எப்படா விடுவேன்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, இங்கே தான் சொல்கிறாரு, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் எதேதோ விட்டுருப்போம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கர்த்தர் விடுன்னு சொல்கிறத கொஞ்சம் விடாமல் போயிட்டோம்னா பெரிய பிளஸ்ஸிங்கை நம்ம இழந்துருவோம். முன்ன சிலத்தில் கிரையெல்லாம் வீணாக போயிடும். இன்றைக்கி சொல்லணும், ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லைன்னா நான் விடுவேன். உங்கள் சித்தம் இல்லைன்னா விடுறது மாத்திரம் இல்லைப்பா, என் வாழ்க்கையில் நீர் கொடுத்ததுலேருந்து எதை கேட்டாலும் உமக்கு நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்கு நான் அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரேனா, அவருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், அவருடைய ஆணையின் ஆசீர்வாதம், நிச்சயத்தின் ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் வீட்டையும் நிரப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. பட் இன்றைக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் என்ன தெரியுமா? விடணும். யூ ஷுட் லீவ். விடணும். அதை விடாமல் பிடித்து கொண்டு நான் கர்த்தரை பிடிப்பேனா? முடியாது. கர்த்தரை உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கு காலையில் ஆண்டவரே, நான் உமக்காக நீர் சொல்லுகிறதை விடும்படி விரும்புகிறேன். பவுல் சொன்னார், எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதினேன், அவைகளை குப்பையுமாக விட்டேன். அல்லேலூயா. அதனால லாபமா அதை நஷ்டம் என்று விடுங்க. நான் விடுறேன் ஆண்டவரே. ஏன்னா உண்மையில் உள்ளவருடைய அன்பின் நிமித்தம், நீர் உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்ததினாலே, என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று நான் அறிந்ததினாலே, நான் என் நம்பிக்கை உண்மையில் வைக்கும்படி விரும்புகிறேன். எழுப்பி நிற்போமா? இன்னைக்கு சிலரோடு கூட ஆண்டவர் வந்து தொடர்ந்து பேசும்படி விரும்புகிறார். விடணும் 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 விடணும். நீங்கள் ஆபிரகாம் தான், உங்களை ஆஸ்வதிக்கிறது தான், அதில் கர்த்தர் மாறவே இல்லை. ஆனால் விடணுன்ற ஒரு ஏரியா உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. என்னப்பா விடணும்னு கேளுங்க. அதாவது மேல் பூச்சாக எல்லாரும் எதோ பேசலாங்க. ஆனால் இது சரி, இதெல்லாம் விட தேவையில்லை அப்படிலாம் சொல்லலாம். எல்லாருக்கும் அவங்களுக்கு நம்ம செய்கிற தவற அல்லது நம்ம விட வேண்டியதை விடக்கூடாதுன்னா அதுக்கு ரெண்டு ஏதாவது ஒன்று வசனத்தை எடுத்துக்கலாம். நம்ம நினச்சா எடுக்க முடியும். அதாவது நமக்கு நாமே வக்கீலாக மாறிடுவோம். நமக்காக நம்மளே பரிந்து பேசிட்டு இருப்போம், ஐயோ அதெல்லாம் விட முடியாது, எப்படி விட முடியும் அப்படின்னு. ஆனால் உண்மையான மனசாட்சியோடு, உண்மையான மனதோடு ஆண்டவர் சமூகத்தில் அப்படி முழங்காலில் நின்று, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்கப்பான்னு திறந்த மனதோடு கேட்டு பாருங்க. நீங்கள் எதற்காகலாம் ஆர்கியூ பண்ணுறீங்களோ அதையே கர்த்தர் கை வைத்து சொல்லுவார். இதை விடுன்னு கர்த்தர் உங்கள் மனதில் சொல்கிறத நீங்கள் உணர முடியும். அன்றைக்கு எஸ் லார்ட்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா, அன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை தேவன் சுரக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் ஃபஸ்ட் இன்னைக்கு காலையில் நான் உணர்றேன், என் வாழ்க்கையில் சிலதை விடணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு, நான் உணர்றேன். அப்படி நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னா இன்றைக்கி காலையில் கைகளை உயர்த்தி நிற்கலாம். உங்களுக்கு ஆவியான பலன் உண்டாக நான் உங்களுக்கு ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆவியானுடைய பலன் உங்களுக்கு உண்டாக
எல்லாரையும் கை தூக்க சொல்லலை. பட் ஆனால் இன்றைக்கு காலையில் நான் எனக்குள்ளே ஒரு ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர். எனக்குள்ளே நான் ஒரு உணர்வு நான் உணர்கிறேன். என்னென்னா, நான் விடணும்னு நினைக்கிறேன். அதை கர்த்தருக்காக நான் விட்டுறணும். எப்படி அது லாபமாக இருக்கலாம், அது நல்லவர்களாக கூட இருக்கலாம், நெருக்கமானதாக கூட இருக்கலாம், இடர்களாக கூட இருக்கலாம், அது என்னவனா இருக்கலாம். பட் நான் விடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அதை எப்படி செய்கிறது, எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, அதை எங்கே கொண்டு போய் முடிக்கிறதே தெரியல. அது அப்படின்னா இன்றைக்கு காலையில் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். இந்த தீர்மானத்தில் ஒரு தைரியத்தையும் ஒரு உறுதியையும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேளையில தரும்படி விரும்புகிறார். ஆவியானவர் அதற்குண்டான பலனை உங்களுக்கு தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார், உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்க மனதை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் பார்க்கிறார், உங்க மனசுக்குள்ள அந்த ஆசையை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு விட முடியாம பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தின் மேல ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். சில நேரத்தில் அது அழுகையா கூட இருக்கலாம். பட் அந்த அழுகையை நீங்க அழுது ஒரு நாள் தீர்த்துருங்க, அதை விட வேண்டியதை விட்டுருங்க. கர்த்தர் உங்களை தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எடுக்க விரும்புகிற காலம் தூரமா அல்ல, சமீபமா இருக்கிறது, சமீபமா இருக்கிறது, சமீபமா இருக்கிறது. எஸ் 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 ஆண்டவரே, இன்றைக்கு காலவல்ல கரம் உயர்த்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, மனதில் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, விட முடியல ஆண்டவரே என்று யோசிக்கிற ஒவ்வொருவருக்காக, விட வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில, இந்த புதிய ஆண்டினுடைய ஆரம்ப நாளில் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக இவர்கள் மேல் ஒரு முத்திரையை போட்டு அவர்கள் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில நினைக்கிற அந்த தீர்மானத்தின் மேலே உம்முடைய பரலோக அங்கீகாரத்தை தேவன் கட்டளையிடுவீராக. உம்முடைய ஆவியானவரை கொண்டு இந்த முடிவில் உறுதியாக இருக்கும்படிக்கு ஒரு விசேஷித்த பலனினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். அசைக்கப்படாத ஒரு உறுதி ஆண்டவரே, இந்த தீர்மானங்கள் மேல் இன்றைக்கு காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தாலே உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த கரம் வழங்கட்டும். இன்னைக்கு வந்த எல்லார் பேரிலும் நீர் விரும்புகிற விதத்தில் பேசி எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை நோக்கி, கர்த்தருடைய திட்டத்தை நோக்கி, அந்த அழைப்பை நோக்கி நாங்கள் தொடர்ந்து போக உதவி செய்யும். இலக்கான மகிமை துதியுமா கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு இருப்பார்.